இந்த வீடியோ கிருஷ்ணனோட திருமணம் நடக்கிறதுக்கு முன்னாடி எடுக்கப்பட்ட வீடியோ. உள்ளுக்குள்ள பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு கீழே நிலமெல்லாம் வந்து செஞ்சாச்சு, பூசியாச்சு. அங்கால ஜன்னலுக்கும் நில வச்சிருக்கு. பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் கூட வந்து வயரிங் வேலை செய்யணும். என்ன வயரிங் வேலை இப்போதைக்கு நடந்துட்டுருக்கு. பாருங்க வேலை நடக்குது பாருங்க மகளே. வீட்டு வேலை சமையல் நடக்குது. என்ன சமையல் பாருங்க நீங்க. இது சின்ன ஒரு வெள்ளக்கறியை வைக்கும், பருப்பும் கரட்லாங்கும். இந்த மரத்தை நாங்கள் வெட்டப்புறம் மித அங்கே வெப்படியா வராது. எப்படி வந்தீங்க ஒரு படையோட வர ஒரு பைக்கில் எத்தனை படையோட வராது. இது சாரம் கட்டு ஆளுங்க. வா எப்படி காதலிக்கு கரண்ட் வேணா பிரச்சனை இல்லைம்மா, இதை ஏற்றி போட்டுட்டா சரி. எங்களோட ஊர் வந்து ஒரு தனி அழகு மக்களே. நான் காட்டுறேன் பாருங்க மேலே ஏற்றி. அன்புள்ளங்களுக்கு வணக்கம். இலங்கையிலிருந்து வாய்ஸ் ஆஃப் அனுஷன். அதாவது நேற்று ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன் நான். என்ன அந்த வீடியோவை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எங்களோட அன்புக்கு இனிய எங்களுடைய குடும்ப உறவுகள் நிறைய பேர் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணி ஆறுதல் சொல்லியிருந்தீங்க. தம்பி நீ வீடியோ போடு, நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம், நீ ஜெயிப்பா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து நிறைய கமெண்டில் சொல்லியிருக்காங்க. நான் நேற்றைய வீடியோவில் சொல்லியிருந்தேன். நான் உங்களோட கமெண்ட் எல்லாத்தையும் நான் வாசித்தேன் நான். ஆனால் எல்லாருக்கும் வந்து ரிப்ளை வந்து எனக்கு வசனங்களோட வந்து தர முடியாட்டியும் நான் லிக் பண்ணுவேன் உங்களோட கமெண்ட்களுக்கு. அது நேற்று நான் ஒரு ஹார்ட் போடுவேன் அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன் நான். ஆனால் நான் ஹார்ட்டோட சேர்த்து அவங்க போட்ட மெசேஜில் பார்த்து வந்து நாங்கள் ஒரு ஹக் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்டிக்கர் வந்து போட்டிருக்கேன். ஏன்னா அது ஒரு அம்மா அப்பா என்ன சகோதரமாக வந்து நீங்கள் கழிச்சிருக்கீங்க. நீங்கள் தூரத்தில் இருக்கீங்க எல்லாரும். ஆனால் தூரத்துலேருந்து நிறைய அன்புகளை வந்து காட்டிருக்கீங்க. உண்மையிலே எனக்கு சரியான ஒரு சந்தோஷம். கிட்டத்தட்ட 200-250 மெசேஜுக்கு மேலே வந்து நீங்கள் பண்ணியிருக்கீங்க, கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. உண்மையிலே சந்தோஷம். இனி நாங்கள் என்ன ஆனாலும் வந்து நீ ஒவ்வொரு நாளும் வீடியோ போடணும் அப்படின்றது வந்து நான் மனசில் நான் வச்சிருக்கிறேன். எங்களுடைய ஏகே எக்ஸ்பிரஸ் சம்மந்தமாக வந்து நான் வீடியோ போட்டு இன்றைக்கு நான் வீடியோ போட்டேன். நேற்று போட்டு இன்றைக்கு காலையில் போட்டு தான் போட்டு ஆக்கள் நார்மலாக வந்து கொண்டு இருக்கிறாங்க. இன்னும் வாகனம் ஒன்றும் அனுப்பலை. ஏன்னா ஷேரிங் தானே. ஒரு 8 பேர் 5 பேர் ஆக்கள் வந்து செட் ஆனதம் வந்து வாகனத்தை வந்து அனுப்பி எடுக்கலாம். இன்றைக்கும் காலையிலேயும் வந்து இப்போ நாளைக்கு இந்த வீடியோ பார்க்குற இந்த காலையில் வந்து நாங்கள் வீடியோ போடுவோம். அதுக்கப்புறம் கஸ்டமர் வந்துடுவாங்க. சரி ஓகே. உண்மையில் வந்து எல்லாருக்கும் நான் மனமார்ந்த நன்றிகளை சொல்லிக்கொள்கிறேன். இன்றைக்கும் இந்த வீடியோ போட்டால் வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்லாம் வாசித்து நான் லைக் பண்ணி கண்டிப்பாக வந்து நான் என்ன ஒரு ஹார்ட்டு நான் போட்டு நான் ரிப்ளை பண்ணுவேன். அடுத்த விஷயம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இப்போ வரப்போகிற இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கிருஷ்ணனோட திருமணம் நடக்கிறதுக்கு முன்னாடி எடுக்கப்பட்ட இந்த வீடியோ, அனுஷனுக்கு பிரச்சனை வாரத்துக்கு முன்னாடி எடுக்கப்பட்ட வீடியோ. இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நான் சொல்லியிருப்பேன், கிருஷ்ணனோட கல்யாணத்துக்கு அண்ணா வந்து எனக்கு மெசேஜ் பண்ணியிருக்காரு. இப்படி ஒரு கிழமைக்கு முந்தி நிற்கணுண்டா அல்லது ஒரு 5 நாளைக்கு முந்தி நிற்கணுண்டானே என்று போட்டிருந்தார். ஆனால் வந்து எங்களால் அப்படி போய் நிற்க முடியலை. ஒரு 2 நாளைக்கு முந்தைய நாங்கள் போனோம். நாங்கள் அந்த வீடியோ நாங்கள் எடுத்து நாங்கள் போட முடியாத ஒரு சூழ்நிலையாக போச்சு. அந்த டைம்லேயும் தான் நாங்கள் வந்து கிருஷ்ணனோட கல்யாணத்துக்கு வந்து நாங்கள் போயிருந்த அந்த மகிழ்ச்சியாக உங்களையும் சந்தோஷப்படுத்தி நாங்கள் கதைச்சிருந்தாங்க. இந்த வீடியோ கிருஷ்ணனோட திருமணம் நடக்கிறதுக்கு முன்னாடி எடுக்கப்பட்ட வீடியோ. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு மிது ஒரு படையோடு வருவார். என்ன அவனோட மருமக்களோட வந்து என்ன கோல்டன் மீன் சொதி வைக்கிறதுக்கு, உப்பையில் வைக்கிறதுக்கு, மாங்காய் அந்த விஷயம் எல்லாம் கொஞ்சம் இதாக இருக்கும். அதையும் தாண்டி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எங்கள்கிட்ட அந்த வீட்டு வேலை நடந்த என்ன கட்டத்தில் நிற்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் யோசிச்சு கொண்டு இருந்தீங்க. நாங்கள் அந்த வயரிங் வேலையை கொஞ்சம் பார்த்து நாங்கள் அந்த வேலையெல்லாம் வந்து இதில் வரும். ஃபுல்லாக வந்து இப்போவும் முடிக்கல. ஏன்னா இப்போ என்ன கட்டத்தில் இருக்குன்றது வந்து நாளைய தினம் நீங்கள் வீடியோவில் பாருங்கள். ஏன்னா தம்பி ஏண்டா இது வந்து 1 மாதத்துக்கு முந்தி எடுக்கப்பட்ட வீடியோண்ணே, கொஞ்ச நாளைக்கு முந்தி எடுக்கப்பட்ட வீடியோ. அந்த வீடியோ தான் போடுறோம் பாருங்கள். பார்த்து உங்களோட ஆதரவு தாங்க. அதை விட நாங்கள் ட்ரோன் கேமரா சொட்டெல்லாம் வந்து நாங்கள் போட்டிருந்தாங்க. ட்ரோன் கேமரா வாங்கி அதில் வந்து அப்போ போட வேண்டிய வீடியோ போட்டு போக வேண்டிய வீடியோக்கள். சரி ஓகே. பல நாட்கள் கழித்து ஒரு சில மாதங்கள் கழித்து இந்த வீடியோக்கள் நாங்கள் பதிவேற்றம் செய்கிறோம். பார்த்து உங்களோட ஆதரவை தாருங்க. அன்புள்ளங்களுக்கு வணக்கம். இலங்கையிலிருந்து வாய்ஸ் ஆஃப் அனுஷன். பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வீடியோ போடாமல் இருந்துட்டு இப்போ 2ஆவது நாள் தொடர்ந்து அந்த வீடியோ நாங்கள் எடுக்கிறோம். நிறைய பேர் வீடியோ போட்டது பிறகு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க, ஒன்றும் யோசிக்காதீங்க தம்பி அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக ஒன்றும் யோசிக்கல, நடந்து போகட்டும், எல்லாம் கடந்து போகும். ஏன்னா அது உண்மையான விஷயம். பார்த்தீங்கன்னா எங்கள்கிட்ட வீட்டா நிற்கிறோம். ரதியமாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வேலை நடந்துகிட்டு இருக்கு.
அதாவது உங்களுக்கு தெரியும் வீட்டை பாம்பெல்லாம் வந்து நிறைய பிரச்சனை நடந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு அம்மாவை ஒரு எங்களோட கட்டின அந்த வீட்டுக்குள்ளேயே வந்து ஒரு ரூமை வந்து நாங்கள் ஏன்னா ஒரு 2 ரூம் ஒரு ரூமை வந்து நாங்கள் முழுசாக வந்து செய்கிறதுக்கு இப்போ கஷ்டம். ஏன்னா ஏற்கனவே வந்து லொஸ்ஸாக பண்ணிக்கிறோம் இந்த டைமில் வந்து செய்கிற கஷ்டம். அப்போ அந்த வகையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு எங்களோட வீடு உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமே அந்த வீட்டில் ஒரு ரூமை வந்து நாங்கள் ஒரு ரூம் 2 ரூமை வந்து நார்மல் ரூம் மட்டும்தான் பூசி அதுக்கு அந்த கதவை போட்டு நில வச்சு அந்த மாதிரி வேலைகள் வந்து செய்ய வேண்டியிருக்கு என்ன. அப்போ அதனால் உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு கீழே நிலமெல்லாம் வந்து செஞ்சாச்சு பூசியாச்சு. நீ கதவெல்லாம் போடணும். அதே மாதிரி இன்னொரு ரூமுக்குள்ள வந்து இன்னும் அந்த பூசை வேலை வந்து ஆரம்பிக்கல. பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் கூட வந்து வயரிங் வேலை செய்யணும் என்ன. வயரிங் வேலை இப்போதைக்கு நடந்துட்டுருக்கு பாருங்கள் நடக்கு பாருங்க வேலை பதிலோ வயரிங் வேலை நடந்துட்டுருக்கு. நான் நார்மலாக இந்தந்த ரூம் வந்து பூசிடிக்க முடியல காட்டுறேன் பாருங்கள். அம்மாவை பாருங்கள் என்ன சமையல் நடக்கு பாருங்க சமையல் நடக்குது. என்ன சமையல் பாருங்க நீங்க. இது கணக்க வட்டி போட்டோம் கொஞ்சத்தை எடுத்து வெள்ளைக்கறியா வைக்கிறோம். வெள்ளைக்கறி நான் சாப்பிடு டயட் சாப்பாடு சரி. இது வளையாம குழம்பு வித்தியமா வச்சுக்கள் இப்ப தலைப்பாயோட வச்சு போட்டு பத்த எடுத்து இப்போ தான் வைக்க போறீங்க. இது சின்ன ஒரு வெள்ளைக்கறியா வைக்கும் பருப்பும் கரட்லாங்கும் நிறைய இந்த வட்டி வச்சுமா எனக்கு கொஞ்சம் விருப்பங்க தம்பி ஆக்களுக்கு வச்சு கொடுக்க இந்த மாதிரி அம்மா பாருங்க வேறுது உதயமா. மத்தியானமாக காலையில கோவா புரட்டுனேன். கோவா சுண்டல் அன்னைக்கு செஞ்சனடா. அன்னைக்கு வேற என்ன இது நம்ம சுண்டல் என்னது கொத்தவரை சுண்டல். அது கோவா சுண்டல். எங்கட வீட்டுல பழம் பழுத்து வட்டி வாழைப்பழம் நம்ம நாங்க காடுங்க. இந்த பாருங்க இது எங்களோட வீட்டில் பழுத்த என்ன மரத்துல இருந்து பழுத்த வாழை சரியோ கதலி தானே அம்மா அது கதலி என்ன இது நாங்க சொல்லி வைக்க போறோம்மா. அதாவது உருளைக்கிழங்கும் தக்காளி பழம் மாசியும் சொதி சரியோ. அது வந்து எங்களோட வீட்டில் வேலை செய்கிறாங்க 2 பேர் தான் வேலை செய்கிறாங்க. அவங்களுக்கு தான் மாறுறோம். பாருங்க வேலைப்பாடு நடந்துருக்கு. ஏன் உடைக்கிறாங்கலாம் யோசிக்காதீங்க. அது உள்ளால வந்து கொடுத்ததெல்லாம் வந்து எடுக்கிறாங்க பயரெல்லாம். அது என்ன எடுக்கிறீங்க? பேன் கோழி அதே உள்ளுக்கு இருக்கு. உள்ளுக்கு வச்சு நம்ம அங்கள்ட்ட இருக்கிறா பதிலா காட்டுறோம். பாருங்க இதுக்கு இந்த வீட்டுக்கு நில வச்சு உள்ள பூசிரி பாருங்க ஒரு ரூம் தெரியுதோ உள்ளுக்குள்ள பாருங்க அப்படி. அங்கால ஜன்னலுக்கு நில வச்சிருக்கு. ஏன்னா கொஞ்சம் வேலை தான் ஆனே காசு சாப்பிட்றது இல்லை கொஞ்சம் வேலை. அடுத்து இதுக்கு முதல் நில வச்சுட்டு இதே வந்து பூசுவோம். இது என்ன பூசி முடியல. ஓகே இவங்க வயரிங் ஃபுல்லாக செய்கிறாங்க. எத்தனை நாள் செஞ்சு முடியும்? 2 நாள் முடிஞ்சுமா? 3 நாளைக்கு முடிக்கலாண்ணே. 3 நாளாக வேலை நடக்குது பாருங்க மகளே வீட்டு வேலை. இப்போதைக்கு ஃபுல்லாக நம்ம செய்யல அண்ணே. அடுத்த இது பார்த்தீங்கன்னா ரோன் கேமராவோட வெட்டி தான் இது. எங்களோட ஊரையும் காட்டுறோம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மேலே உயர்த்தி நாங்கள் காட்டுறோம். அதை எப்படி செய்கிறோன்னு நாங்கள் இப்போ பழகிருக்கோம் வாங்க. இந்த வச்சுருக்கோம் பார்த்தீங்கன்னா ரோன் கேமரா ஒன் பண்ணி வச்சுருக்கோம். பார்த்தீங்கன்னா வெட்டி இதில் வந்து சார்ஜ் இல்லை என்ன சார்ஜ் வந்து 26 தான் இருக்குது. ஆனால் இதான அப்புறம் வந்து சரியில்லை. இதான அந்த டோன். இப்போ நான் அதை கலட்ட அப்புறம் கலட்டி போட்டு இன்னொரு வெட்டி எடுக்க அப்புறம் அதில் ஃபுல்லாக சார்ஜ் இருக்குது சரியோ. பயங்கரமான வெயில் இப்போ. ஓகே ரெடி ஆயிடுச்சு. அந்த ஒரு சிக்கன மாதிரி சத்தம் இருக்கும்.
அப்படியே ஹீட்டாக இருக்குது. அவ்வளோ வசதியெல்லாம் பாருங்கள் மேலே எப்படி இருக்குன்னு. அதாவது கொஞ்சம் பயிற்சம்னு சொன்னால் அதில் அந்த காட்டும் வாங்க காட்டுது. இந்தளவுக்கு பயிற்சி பிடிச்சோம்னா அந்த டக்குனை வந்து மேலே ஏற்றாது. எந்த கொஞ்சம் டேஞ்சர் பிளேஸ் காட்டும். இந்த பாருங்க பலாப்பழம் கொண்டு வராம்மா. நீங்கள் சமைங்கம்மா. இது தம்பிக்கு ஒரு மாமியான் கொடுக்கட்டாண்டு. கடவுளையா? சரி சரி வச்சு கொடுங்க வாரணா. ஓகே 2 கையிலையும் இது இருக்கு. சரி ஓகே மேலே பாருங்க. மேலே விட மேலுக்கு இது இருக்கு. ஓகே சனும் வடையா விட்டுறணும். வெட்டியமா மேலே விட்டாச்சு. எங்கட சரியா எங்கட வீடு நாங்கள் ஃபஸ்ட்டுக்கு பார்க்க போகிறோம். சரியோ ஓகே ப்ளே பண்ணிட்டோம். சரியா இதெல்லாம் நீங்கள் இதெல்லாம் பார்ப்பீங்க, ஃபுட்டேஜில் பார்ப்பீங்க. சரியோ எடுத்துட்டாங்க. ஓகே பாருங்க இதான் மக்களே எங்களோட பழைய வீடு. இதுதான் இப்போ நான் காட்டி கொண்டிருக்க வீடு. பாருங்க பாருங்க அதான் இப்போ காட்டி கொண்டு வீடு. இது எங்களோட மாமரம். எல்லாம் மாமரம். பார்த்தேலா எங்களோட ஊர் வந்து ஒரு தனி அழகு மக்களே. நான் காட்டுறேன் பாருங்க மேலே ஏற்றி இன்னும் கொஞ்சம். இது பாருங்க இது வந்து எங்களோட ஊர். ஊருண்ட அழகை பார்த்தாலே வந்து அவ்வளோ இதாக இருக்கும். எப்படி இருக்கு பார்த்தீங்களா? ஃபுல்லாக வந்து வயல்வெளி. இதெல்லாம் வயல்வெளி. அங்கே பக்கம் குளம். அழகான ஒரு இடம். தென்னந்தோப்போல மீதும் இதுதான் எங்களோட ஒரு அழகிய ஒரு கிராமத்தின் எங்களோட முழு கிராமத்தை நீங்கள் ஒரு அழகாக பார்க்குறேன்னு சொன்னால் இதான் பாருங்கள். எவ்வளோ மரம் இருக்குது பார்த்தீங்களா எங்களோட ஊரை சுற்றி. இதான் எங்களோட ஊர். இதான் எங்களோட ஊர். இதான் எங்களோட ஊர். பாருங்கள் அழகாக பாருங்கள். எவ்வளோ டிசைன் அவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? இவ்வளவுதான். அந்த ஏற்றி காட்டினாலே வந்து வீடுலாம் பேச தெரியாதுன்னு அதான் ஒரு தெரியுது பாருங்க. தண்ணி டேங்க் எல்லாம் வந்து இது எங்கட வீட்டுக்கு பக்கத்தில். ஆழ்வார் ஆளுகளை கிடப்போம் முடிஞ்ச வரைக்கும். ஓகே நான் வந்துட்டார். இவர் வந்துட்டார் பாருங்க. சும்மா வருது சும்மா சின்ன வருது இல்லை. நம்மள ஒரு டிரைவர்னுடைய ஆப்ரேட் பண்ணுறது ஈஸியாக இருக்கு. எனக்கு இலவாக இருக்குது.
நல்ல காத்து வருது அம்மா. உங்களுக்கு காத்து விடும். வாங்க 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 அம்மா. பக்கியாரு தானே இப்ப பக்கியாரு தானே. வாங்க இதுக்குள்ள வாங்க. எப்படி காத்தாடிக்கா? நல்லா இருக்கு. எப்படி காத்தாடிக்கு? கரண்ட் போனா பிரச்சனை இல்லம்மா. இது ஏற்றி போட்டுண்டா சரி. நல்லா காத்தாடிக்கா? சரி ஓடுங்க, போய் வேலை செய்யுங்களா அச்சாப்பிள்ள மாதிரி. இதை கை வைத்தா மேல போயிடும். எல்லாம் சென்சரா நீ. சரி அந்த கமரா நீ அப்படியே வச்சு சரியா? நம்ம கமரா எடுக்க ஆளு. பாருங்க, உங்களை தான் வீடியோ எடுக்க மக்களே. அதுக்கு எங்க அழப்போ அது ஏன்டா அந்த இடத்துல ஒரு ஆள் நிக்குதான். இப்ப வச்சுட்டு நான் எங்க பயிற்சி படிச்சேன்னா இதாகும். ஓகே, விஷயம் முடிஞ்சு. அவ்வளோதான். இப்படித்தானே இதை வந்து ஆப்ரேட் பண்ணுறது. வீடியோ எடுக்கலாம். அடுத்து இந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க, லைவ்ல நாங்கள் போட்டிருப்போம், நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஏன்னே சரி ஓகே. இன்னொரு விஷயம் அதை கொண்டு வாங்க. என்னென்னு சொன்னால் மக்களே, எங்களோட வீட்டுக்கு தேவையான மரம் நாங்கள் காசு கொடுத்து வாங்கன்னு சொன்னால் உண்மையிலே கூட முடியும். உங்களுக்கு இந்த தளவாடங்கள், மர தளவாடங்கள் தான் உண்மையிலே வந்து கூட காசு முடியும். அதனால் பார்த்தீங்கன்னா சரியான ஒரு மன வருத்தம். இந்த மரத்தை நாங்கள் அறுக்கிறதுக்கு பிளான் பண்ணியிருக்கோம். பாருங்கள், பெரிய மரம் பார்த்தீங்களா? எவ்வளோ கவலையாக இருக்குன்னு சொன்னோட அறுக்குன்னு சொன்னேன். ஆனால் என்ன செய்கிற, எல்லாத்துக்கும் காசு வேணும். நம்மள்ட்ட இருக்கக்குள்ள வந்து நம்ம இதே தவிர ஆனால் நிறைய மரங்கள் இருக்குது. ஆனால் இதை வந்து நினைச்ச உடனே இருக்கல. அந்த மரத்தை பாருங்கள் எவ்வளோ சைஸ்ன்னு பாருங்க. தெரியுதா? இங்கே பாருங்க. இது பார்க்க சின்ன தெரியுது, ஆனால் அறுத்தெடுத்தா நிறைய விஷயங்கள் வந்து செய்யலாம். அந்த பாருங்க, மிதுவை பாருங்க, மிதுவை பாருங்க, அங்கே ஃபேமிலியா பாருங்க. எப்படி வந்தீங்க? எல்லாரும் மாங்காய் எடுத்துதாங்க. எல்லாரும் மருமக்கள் மாதிரி. சரி ஓகே. என்னென்னு சொன்னால் இந்த மரத்தை நாங்கள் வெட்டப்புறம் இது பார்த்தீங்கன்னா நாங்கள் கடிதம் எழுதி நாங்கள் எங்களோட கிராம உத்தியோகஸ்தர்கிட்ட வந்து நாங்கள் ஒப்படைக்கணும். ஏன்னா இந்த மரத்தை எங்களுடைய வீடு கட்டுறதுக்கு நாங்கள் பயன்படுத்தப்படுறோம் அப்படின்னு சொல்லி நான் கடிதம் கொண்டு எழுதி கொடுக்குற நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் முதல் டீமோட ஹைத்து வரைஞ்சி பாருங்க. ஒரு படையோட ஒரு பைக்கில் எடுத்து படையோட வராங்க. இது சாரம் கட்டு அழிஞ்சிருங்க. மாங்காய் எப்படியா? மாங்காய் ஆஞ்சிருக்கடா ஐக்கனே. அம்மா மாங்காய் இருக்குல்ல ஐக்கனே, கையில் இருக்கா? மாங்காய் இல்லைண்ணே. அந்த ஒரு மாங்காய் என்னத்துக்குடா? உப்போயலுக்கு வந்து யாரு சனிக்கிழமை நீ கடம் என்ன மாங்காய்டா? அதை இன்னொன்று டேய், அது இல்லடா, இது ஒப்போயல் சரிவடா ஆயிராது. பழம்டா, அது பழம். இது இது பழம், அது சரிடா. பழம் இல்லம்மா, பிஞ்சிருக்கா நினைக்கல கண்ணா. அப்பதாங்க டேய் மிதோ மேலுக்கறி இந்த கம்பல் ஆயிரம் எந்த ஆகிடா வாங்க செல்லுங்க. அஞ்சு வாங்க, டீ வாக்கல வேறு மிதோ மறுவாங்க. எங்கடா இருந்தா நீ? கம்பும் வரலடா. அப்ப மாங்காய் வரல. கவனம். மாங்காய் தவிர மற்ற எல்லாம் தேர்றாடா அவன். ஓ பழமில்ல தான். மாங்காய் உப்பொயலுக்கு மாங்காய் போட்டு சமைத்தா செம்மையா இருக்கு, நல்லா இருக்கும். தான் சிலா இளங்கால. டே நம்ம அந்த பலாப்பழம் அது அங்க எடுத்து வந்தனே அறியாபம் தான் அறி அது பேர் பாரமையில் இருக்குண்ணே.
ஏய் இது இது அஞ்சாரு முறிஞ்சாரு இது பாலவில் இங்கெல்லாம் அப்பா மாங்காய் போனா தென்னை மரத்துக்கு போகிறாள் என்னது கூட்டியாண்டு பாருங்க மாங்காய் ஆயிரது பிறகு அது கூட்டியா அந்த சரியான சொட்டுக்கு போவதில்லை அது காரணம் இரண்டாவது பாரம் இல்லை கொண்டு 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 அம்ம கொண்டா அது பாரம் இல்லடா பாரம் தானே சரியானது இப்போ அது மட்டும்தான் போதா கல்லாறு மரியா ஒன்று ரெண்டு மாங்காய் வந்து அது மாங்காய் செய்ய ரெண்டு வந்து ரெண்டு சின்ன சின்ன மாங்காய் போடுறா இஞ்சலோ தள்ளு ஏய் இஞ்சலடா இங்க இருந்தீங்களா நான் ஒன்றா உண்டா இங்க இருந்துடா அப்படியும் இஞ்சலாம் ஆனா பட்டது விட இல்லை பழம் அவ்வளோண்ணே படுது விடுதலடா பாரம் இல்லை தானே அது சின்னன் இஞ்சலாமா மாங்காய் வந்து ஏன் கொடுக்குதான் வேணும் உனக்கு காணுமாடா பெரிய மாங்காய் வாங்கி விடு வா வா மூணு மாங்காய் ஒரு கம்பில் மூணு மாங்காய் அண்ணே ஓகே என்ன மீன்டா கோல்டன் மாங்காய் இது போறாரு இது மருமக்கள் ஓகே இப்போ என்னன்னு சொன்னால் இந்த மரம் வந்து வெட்டணும் மக்களே சரியோ இந்த மரம் வெட்டணும்னு சொன்னால் எங்கள்கிட்ட கிராம உத்தியோகஸ்தருக்கு நாங்கள் வந்து ஒரு கடிதம் கொடுக்கணும் நாங்கள் எங்கள்கிட்ட வீட்டுக்கு பாவனைக்காக நாங்கள் வெட்ட போகிறோம்னு சொன்னால் அவர் வந்து டிஎஸ் ஆஃபீஸில் வந்து ஒரு தண்டை எடுக்க சொல்லுவார் அதே மாதிரி வந்து இந்த மரம் நாங்கள் வெட்ட போகிறோம்னு சொன்னால் இதுக்கு பதிலாக வேப்ப மரமோ தேக்கு மரமோ நாங்கள் அதை நாட்டி என்ன காட்டி அதை ஃபோட்டோ எடுத்து கழுவி அவங்களோட கையில் வந்து நாங்கள் ஃபோட்டோ எடுக்கணும் இந்த அது நம்ம ஒன்றும் வைக்கலாம் 10 மரம் வைக்கலாம் அது பிரச்சனை இல்லை அது நம்ம நல்ல மரங்களை பொறுத்து என்ன அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு நாங்கள் இதுக்கு பிறகு இந்த மரங்கள் நாட்டி ஃபோட்டோ எடுத்து இப்படியாக கழுவி நாங்கள் கொண்டு கொடுப்போம் அதுக்கப்புறம் வந்து அனுமதி தருவாங்க பாய் அதுக்கப்புறம் வந்து அனுமதி தருவாங்க இந்த மரத்தை வெட்டுறதுக்கு வெட்டினால் எங்கள்ட இந்த வீட்டுற நிலைகள் வைக்கிறதுக்கு கதவுக்கு ஜன்னலுக்கு வந்து எல்லாத்துக்கும் போதுமான எங்களுக்கு தெரியல அட ஓரளவுக்கு என்ற மாதிரி தோணும் என்ன போதுமான இருக்கும் சரி ஓகே இப்போ வேலையில் நடந்துருக்கு அம்மா வந்து அந்த ரூமுக்கு மாற்றலாம் மீன் ஏன்னே நீ பூசியாச்சு நீ கதவை மட்டும் போட்டோ எடுத்த பண்ணுவீங்களேன் எவ்வளோ பாதுகாப்பாக தூங்குவாங்க எவ்வளோ பாதுகாப்பு யானை வந்தாலும் பாதுகாப்பாக இருக்கும் என்ன அது நாங்கள் சொல்லிக்கொள்கிறோம் சொல்லிக்கொண்டு
நானும் வந்துட்டு வீடியோ வந்து முடிச்சுள்ள பிறன் மீண்டும் மற்றும் ஒரு காணொலியில் உங்களாரையும் சந்திக்கும் வரை விடைபெறு செல்லும் நான் என்றும் உங்கள் அன்பின் வாய்ஸ் ஆஃப் அனுஷான். பாய்.